வணக்கம். இப்போ நீங்க ஒரு புது மெடிக்கல் ரீசர்ச் பேப்பரை படிக்கிறீங்கன்னு வெச்சுப்போம். அதுல வர்ற ரிசல்ட்ட உங்க பேஷண்ட்டுக்கு யூஸ் பண்ணலாமா வேண்டாமா? இந்த முடிவை எப்படி எடுக்கிறது? நர்சிங்ல இந்த மாதிரி ரீசர்ச்ல வர்ற நம்பர்ஸ எப்படி பேஷண்ட்ஸோட நல்லதுக்காக மாத்துறது? அத பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க உள்ள போலாம். சோ இந்த கேள்விக்கு வருவோம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. p வேல்யூ 0.03. இந்த ஒரு சின்ன நம்பர் நீங்க பேஷண்ட்ஸை ட்ரீட் பண்ற முறையே மாத்த போதுமானதா? உண்மைய சொல்லணும்னா இந்த ஒரு கேள்விக்குள்ள தான் டேட்டாவை புரிஞ்சுக்கிறதுல இருக்கிற மிகப்பெரிய சேலஞ்சே ஒளிஞ்சிருக்கு. சரி, முதல் பகுதிக்குள்ள போலாம். டேட்டாவோட அர்த்தம் என்ன? பாருங்க, டேட்டாங்கிறது வெறும் நம்பர்ஸ் தான். ஆனா அந்த நம்பர்ஸை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம், அதாவது இன்டர்பிரேட் பண்றோம் பாத்தீங்களா, அதுதான் அந்த நம்பர்ஸுக்கும் நிஜ உலகத்துல நாம எடுக்க போற ஆக்ஷனுக்கும் நடுவுல இருக்கிற ஒரு முக்கியமான பாலம். டேட்டாவை கலெக்ட் பண்றது வெறும் முதல் ஸ்டெப் தான். ஆனா அதோட உண்மையான மதிப்பு எங்க இருக்கு தெரியுமா? பேஷண்ட் கேருக்கு அது என்ன சொல்ல வருதுங்கிறத புரிஞ்சுக்கிறதுல தான் இருக்கு. வெறும் நம்பர்ஸ் மட்டும் பத்தாது, அந்த நம்பர்ஸ்க்கு பின்னாடி இருக்கிற கதை, அதுதான் நமக்கு முக்கியம். அப்போ டேட்டா இன்டர்பிரிட்டேஷன்னா சிம்பிளா என்னன்னு சொல்லலாம். ஒரு அனாலிசிஸ் முடிஞ்ச பிறகு அதிலிருந்து முடிவுகளை எடுத்து அது ஏன் முக்கியம்னு விளக்குறது தான். இது ஜஸ்ட் நம்பர்ஸை படிக்கிற வேலை இல்ல. அந்த நம்பர்ஸ் ஏன் முக்கியம், அது என்ன சொல்ல வருதுன்னு ஆழமா புரிஞ்சுக்கிறது. அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி, ஸ்டேட்டிஸ்டிக்கல் சிக்னிஃபிகன்ஸ், அதாவது புள்ளிவிவர முக்கியத்துவம் வெர்சஸ் கிளினிக்கல் சிக்னிஃபிகன்ஸ், அதாவது மருத்துவ முக்கியத்துவம். இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? டேட்டாவை புரிஞ்சுக்கிற பயணத்துல நாம எடுக்க போற மிக முக்கியமான முடிவு இதுதான். பாருங்க, இந்த ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஸ்டேட்டிஸ்டிக்கல் சிக்னிஃபிகன்ஸ்னா என்ன? ஹே, இந்த ரிசல்ட் சும்மா தற்செயலா வந்ததில்ல, இதுக்கு பின்னாடி ஏதோ இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி. ஆனா கிளினிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் என்ன கேக்குதுன்னா, சரி தற்செயலா வரல, ஆனா இந்த ரிசல்ட்டால பேஷண்டோட வாழ்க்கையில நிஜமாவே ஒரு நல்ல மாற்றம் வருமா, பிராக்டிக்கலா இது யூஸ்ஃபுல்லா இருக்குமான்னு கேக்குது. ரெண்டும் ஒண்ணு கிடையாது இல்லையா? இந்த கோட் பாருங்க, புள்ளி விவரப்படியே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். மருத்துவ ரீதியா அர்த்தமுள்ளதா இருக்கணும்னு அவசியம் இல்ல. இது ரொம்ப உண்மை. குறிப்பா ரொம்ப பெரிய ஸ்டடீஸ்ல ரொம்ப சின்ன வித்தியாசங்கள் கூட கணக்குப்படி சிக்னிஃபிகன்ட்னு வந்துரும். ஆனா அது நிஜத்துல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வராது. ஒரு உதாரணம் பார்க்கலாம். ஒரு புது ட்ரீட்மெண்ட் மூலமா புண் ஆறுறதுக்கு 0.4 நாள் கம்மியாகுதுன்னு ஒரு ஸ்டடீஸ் சொல்லுதுன்னு வச்சுப்போம். கணக்குப்படி இது ஸ்டேட்டிஸ்டிக்கலி சிக்னிஃபிகன்ட். ஆனா ஒரு நிமிஷம் யோசிங்க, அந்த புது ட்ரீட்மெண்ட்டுக்கு செலவு அதிகமா இருக்கலாம், பேஷண்ட்டுக்கு அது அன்கம்ஃபர்டபுளா இருக்கலாம், நர்ஸ்களுக்கு வேலை அதிகமாகலாம். இப்ப சொல்லுங்க, இந்த எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது அந்த 0.4 நாள், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 10 மணி நேர வித்தியாசம் நிஜமாவே ஒரு பெரிய விஷயமா? மருத்துவ ரீதியா இது உண்மையிலேயே முக்கியமா? இதுதான் நாம கேட்க வேண்டிய கேள்வி. சரி, அடுத்த பகுதி சரியான கேள்விகளை கேட்கறது. இத ஒரு செக் பாயிண்ட் மாதிரி நினைச்சுக்கோங்க. எந்த ஒரு ரிசர்ச் ரிசல்ட்டையும் அப்படியே ஏத்துக்கிறதுக்கு முன்னாடி அது உண்மையிலேயே நம்பகத்தன்மை உடையதான்னு நம்ம சில முக்கியமான விஷயங்களை செக் பண்ணணும். இன்னா டேட்டாவை இன்டர்பிரேட் பண்றதுங்கிறது ஒரு மிஷின் மாதிரி செய்யற வேலை இல்ல. அதுக்கு கிரிட்டிக்கல் திங்கிங் தேவை. சும்மா ஒரு புக்கு படிக்கிற மாதிரி இல்ல, ஒரு டிடெக்டிவ் மாதிரி, ஒரு கேஸ விசாரிக்கிற மாதிரி. நாம வெறும் ரீடர்ஸா இருக்கக்கூடாது, அந்த நம்பர்ஸ்க்கு பின்னாடி இருக்கிற உண்மையை கண்டுபிடிக்கிற துப்பறிவாளர்களா இருக்கணும். ஒரு ஸ்டடியோட நம்பகத்தன்மையை செக் பண்ண இந்த 3 கேள்விகளை கேளுங்க. 1, விளக்கு செல்லுபடி தன்மை, அதாவது இந்த ரிசல்ட் வந்ததுக்கு வேற ஏதாவது காரணம் இருக்க வாய்ப்பு இருக்கா? 2, சூழலியல் செல்லுபடி தன்மை. சிம்பிளா சொன்னா, இந்த ஸ்டடில கிடைச்ச ரிசல்ட் நம்ம ஹாஸ்பிட்டல் மாதிரி நிஜ உலகத்துல ஒர்க் அவுட் ஆகுமா? 3, வழிமுறை செல்லுபடி தன்மை, அதாவது இந்த ரிசல்ட் அவங்க யூஸ் பண்ண குறிப்பிட்ட மெத்தட்ஸ்னால மட்டும் வந்திருக்குமோ, வேற மெத்தட் யூஸ் பண்ணிருந்தா ரிசல்ட் மாறி இருக்குமோ? அடுத்ததா ஒரு கதையோட 2 பக்கங்களை பத்தி பார்க்கலாம். அதாவது நம்பர்ஸ் வெர்சஸ் நேரேட்டிவ்ஸ். ரிசர்ச்ங்கிறது வெறும் நம்பர்ஸ் பத்தினது மட்டும் இல்ல, அது மனிதர்களோட அனுபவங்களை பத்தினதும் தான். சோ இந்த 2 வகையான டேட்டாவையும் நாம எப்படி புரிஞ்சுக்கிறது? முதல்ல குவான்டிடேட்டிவ் இன்டர்பிரிட்டேஷன், அதாவது அளவுசார் விளக்கம். இதோட நோக்கம் என்னன்னா, நம்பர்ஸை வச்சு நாம ஆரம்பத்துல ஒரு விஷயத்தை பத்தி என்ன நினைச்சோமோ அந்த அனுமானம் சரியா தப்பான்னு செக் பண்றது. உதாரணத்துக்கு, இந்த மருந்து காய்ச்சல குறைக்குமாங்கிற கேள்விக்கே நம்பர்ஸை வச்சு பதில் சொல்றது. இங்க துல்லியம் ரொம்ப முக்கியம். அடுத்தது குவாலிட்டேட்டிவ் இன்டர்பிரிட்டேஷன், குணப்பரமான விளக்கம். இங்க நாம நம்பர்ஸை தாண்டி மனித அனுபவங்களுக்கு பின்னாடி இருக்கிற ஏன், எப்படிங்கிற கேள்விகளுக்கு பதில் தேடுறோம். பேஷண்ட்ஸ் என்ன ஃபீல் பண்றாங்க, அவங்களோட கதைகள் என்ன சொல்லுது, இதையெல்லாம் புரிஞ்சுக்கிறது மூலமா நம்ம நர்சிங் கேரை இன்னும் சிறப்பா மாத்த முடியும். சரி, நம்மளோட கடைசி பகுதிக்கே வந்தாச்சு. இது ஒரு வார்னிங் மாதிரி.
டேட்டாவை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணும்போது நம்ம ஈஸியா மாட்டிக்கக்கூடிய சில பொதுவான தவறுகள், அதாவது பொறிகள் என்னென்னு பார்க்கலாம். வாங்க ஜாக்கிரதையா இருக்கலாம். சில பொதுவான தவறுகளை நம்ம கண்டிப்பா தவிர்க்கணும். 1, ரொம்ப சின்ன சாம்பிள வச்சுக்கிட்டு அதோட முடிவை எல்லாருக்கும் பொதுவானதுன்னு சொல்றது. அடுத்தது, ஸ்டடியில சில சார்பு நிலைகள், அதாவது பயஸ் இருந்திருக்கலாம், அதை கண்டுக்காம விடுறது. அப்புறம் ஒரு பிரச்சனைய அதோட முழுமையான பெரிய கண்ணோட்டத்துல பார்க்காம குறுகிய வட்டத்துக்குள்ளேயே பார்க்கறது. கடைசியா, சம்பந்தமே இல்லாத 2 விஷயங்களை ஒப்பிட்டு ஒரு முடிவுக்கு வர்றது. இந்த தவறுகளை செஞ்சா நம்மளோட இன்டர்பிரிட்டேஷன் மொத்தமா தப்பாயிடும். அப்போ இந்த எல்லாத்துலேருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இன்டர்பிரிட்டேஷன், அதாவது விளக்கம் தான் நம்ம கையில இருக்கிற வெறும் ஆதாரத்தை பேஷண்ட்ஸ்க்கு பிரயோஜனமா இருக்கிற ஒரு ஆக்ஷனா மாத்துது. இதுதான் அந்த முக்கியமான பிரிட்ஜ். இறுதியா சொல்லணும்னா, டேட்டாங்கிறது வெறும் மியூசிக் நோட்ஸ் மாதிரி தான். ஆனா அந்த நோட்ஸை வச்சு ஒரு அழகான இசையை உருவாக்குற கம்போசர்ஸ் நீங்க தான். அந்த இசைதான் பேஷண்ட்ஸ் வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வரும். இப்போ சொல்லுங்க, உங்க கையில இருக்கிற இந்த ஆதாரத்தை வச்சு நீங்க என்ன அற்புதத்தை உருவாக்க போறீங்க?